வணக்கம் and welcome to ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் மஷ்ரூம் ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் மஷ்ரூம் ரோஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ராஜி ஹோம்மேக்கர் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நான் பிரித்து மீடியம் சைஸாக பிரித்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மஷ்ரூம்ஸையும் இதில் சேர்த்துடலாம். மஷ்ரூம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. இப்போது இதில் ஸ்பைசஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தனியாத்தூள் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பெப்பர் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சேர்த்துக்கிறவங்க 1/4 டேபிள் ஸ்பூனாக குறைச்சிருங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நான் 1/2 கப் பீஸ்ட், இந்த பீஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் ப்ளஸ் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பெரட்டி விட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் மஷ்ரூம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி